ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் பார்த்திபன் நேற்று தினத்துல ஆளுநர் மாளிகையில போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, உரையாற்றி இருக்காரு. அது முழுக்க முழுக்க தமிழ்ல உரையாற்றி இருக்காருங்க. அவருக்கு ரொம்ப தைரியம் தான். ஏன்னா காசநோய் விழிப்புணர்வு மாநாட்டில் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, நம்ம பார்த்திபன் அவர்கள் வந்து சீஃப் கெஸ்டா போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. அங்க ஆளுநரை வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழுக்காக ஆளுநர் எந்த அளவுக்கு தீவிரமா வந்து செயல்படுறாரு, தமிழை வந்து ஆளுநர் வந்து காப்பாற்றுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசி தமிழக ஆளுநரை வந்து என்ன பண்ணியிருக்காரு, பார்த்திபன் வந்து பாராட்டி இருக்காரு. நான் ஆளுநரை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு. ஏன்னா தமிழுக்கு அவர் ஆற்றுகிற தொண்டை பார்த்து எனக்கு வந்து ஆளுநர் மேல காதலிக்கிறேன், காதல் வந்து விட்டது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திபன் சொல்லியிருக்காரு. இதற்கு நிறைய கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. பார்த்திபன் போன்ற ஒரு பிரபலம் வந்து தமிழ்நாட்டுல முக்கியமா கருதப்படுகிற பிரபலங்கள்ல பார்த்திபனும் ஒருத்தர். அவரு போயிட்டு ஆளுநரை வந்து இந்த அளவுக்கு புகழ்றது வந்து தமிழருக்கு செய்கிற துரோகம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் அவரை காதலிக்கிறேன் அப்படின்ற சொல்றாரு. உங்களுடைய படைப்புகள் எப்பேற்பட்ட படைப்புகள், நீங்க எப்பேற்பட்ட திறமையானவர்கள், தனித்துவமானவர்கள் அப்படின்றது உங்க ஒத்த செருப்பு அப்படின்றதே போதும். அந்த அளவுக்கு பார்த்திபனை புகழ்ந்துட்டு பார்த்திபனுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு நம்ம வன்னியரசு. இதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, நான் எங்கெங்க அவரை புகழ்ந்தேன், அவரை நான் வசைப்பாடிட்டு தான் வந்தேன், அவரை வந்து நான் திட்டிட்டு தான் வந்தேன், வஞ்சை புகழ்ச்சி அணி அப்படின்னுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நான் அவர் பேசிட்டு வந்தேன், கவர்னர் பிடி அப்படின்னு அவர் இகழ்ந்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம இந்தி கோட்டையில போயிட்டு நான் முழுக்க முழுக்க தமிழ் தான் பேசிட்டு வந்திருக்கேன், எந்த இடத்துலயும் வந்து நான் கவர்னரை வந்து உயர்த்தி பேசவே இல்லை, அவரு நான் புகழ்ந்து பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல வந்து ஆளுநர் கோட்டைக்குள்ள போகும்போது தமிழ் சட்டை தான் போட்டுட்டு போனேன். அது மாத்திரம் இல்ல, ஊவே சுவாமிநாதரின் என் சரித்திரம்ன்ற புத்தகத்தை அவர் கையில நீட்டினேன். அது மாத்திரம் இல்லாம தமிழின் ஆளுமை சுப்பிரமணிய சுவாமிக்கு முதல் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேச்ச ஆரம்பிச்சேன். இதெல்லாம் போக நான் என்ன சொன்னேன்னா, என்னப்பா பையன் நல்லா படிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அந்த பையன் நல்லா படிக்கலனா அவனுக்குள்ள நல்லா உள்ள வந்து உறுத்தும்ல, என்னடா இது நம்ம நல்லா படிக்கவே இல்லை ஆனா நம்மள நல்லா படிக்கிறாங்களே அப்படின்னு புகழ்றாங்களே அப்படின்ற ஒரு உறுத்தல் இருக்குல்ல, அதே மாதிரிதான் தமிழை வளர்க்கின்ற, தமிழை புகழ் போற்றுகின்ற ஆளுநர் அப்படின்னு சொன்னேன். அவர் தமிழ் போற்றல வளர்க்கல அப்படின்னா அவருக்குள்ளே உறுத்தம்ல. இந்த மாதிரி செயல்களை வந்து நான் என்ன பண்ணேன், செஞ்சு காமிச்சேன். ஆளுநர் ஆர் என் ரவி எந்த அளவுக்கு தமிழுக்கு எதிராக இருக்கிறாரு, திராவிடத்துக்கு எதிராக இருக்கிறாரு, இந்திக்கு எந்த அளவுக்கு ஆதரவா இருக்கிறாரு, சனாதனத்துக்கு எந்த அளவுக்கு ஆதரவா இருக்கிறாரு, அதே போல பாசிசத்துக்கு எந்த அளவுக்கு ஆதரவா இருக்கிறாரு அப்படின்றதுல தெரிஞ்சுதான் தமிழை வளர்க்கிறார் ஆளுநர் அப்படின்றத வசைப்பாடிட்டு வந்தேன். இத பக்கத்துல அமர்ந்த முன்னாள் நீதியரசர் சந்துரு கூட இது ஒரு வகையான பாசிட்டிவான பாலிடிக்ஸ் அப்படின்னு கூட அவர் சொன்னாரு. இப்படி எல்லாம் பேசினாரு. கவர்னர் பிடி அப்படின்றத அவரை வசைப்பாடிட்டு தான் வந்தேன், திட்டிட்டு தான் வந்தேன். ஏன்னா நான் சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட கேட்டேன், என்னப்பா பீடியா பிடிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டது, போடா கவர்னரே பீடி பிடிக்கிறாரு, நான் பிடிக்கிறதுக்கு என்னடா அப்படின்னு சொன்னாரு. கவர்னர் பீடி அப்படின்னு கூட நான் என்ன பண்ணேன், பேசிட்டு வந்தேன். இந்த மாதிரி என்ன பண்ணிருந்தேன், ஆளுநரை வசைப்பாடிட்டு தான் வந்தேன். இந்தி அப்படின்ற ஒரு கோட்டைக்குள்ள போயிட்டு தமிழ் 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 சொல்லிட்டு கர்ஜித்து வந்தேன். இந்தி கோட்டையில போயிட்டு சங்கீத போயிட்டு நான் என்ன பண்ண, தமிழ் கொடியை ஏற்றிட்டு வந்திருக்கேன். கிடைத்த வாய்ப்பை சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன், பாடிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாணி உண்டு, எப்படி எப்படி பேசணும்னு சொல்லிட்டு எனக்குரிய பாணியில நான் வந்து பேசியிருக்கேன். பொதுவா வந்து பார்த்திபன் எடுத்துட்டீங்கனாலே பாத்தீங்கன்னா புதுமையா செய்வாரு. அவர் படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனா இருந்தாலும் ஆடியோ லான்ச்சா இருந்தாலும் எது இருந்தாலும் புதுமையா செய்வாரு. அது ஒரு எல்லாருமே என்ன பண்ணுவோம், உற்று நோக்க பார்க்க வைக்கும். அவருடைய பேச்சுகளும் தனித்துவமானது. உன்னிப்பா கவனிச்சாதான் அதோட ஆழம் அர்த்தங்கள் நம்மளுக்கு தெரியும். பொதுவா பேசிட்டு போயிருவாங்க, அதுக்கப்புறம் நான் இதுக்காக தான் பேசுறேன் இப்படிதான் பேசுறேன்றத விளக்குனாதான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பார்த்திபனுடைய பாணியை வந்து பாத்தீங்கன்னா தனித்துவமானது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த மாதிரி தான் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. நான் எக்காரணத்துக்கு கொண்டும் ஆளுநரை நான் புகழ்ந்து பாடவே இல்லை, அவரை நான் வசைப்பாடிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பேர் அவர் குறிப்பிடாம சொன்னாலும் இது வன்னியரசுக்கு தான் இவர் கண்ணன விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்க முடியுது. சோ வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, பார்த்திபன் அவர்கள் ஆளுநரை புகழ்ந்தார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் ஆளுநரை புகழல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் சொல்றாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.